Yes, his confidence level. Okay, his confidence level is fantastic. And faith, I will come as Chief Minister of Tamil Nadu. 1% doubt is not there with Vijay. That is his confidence level. I'm appreciating that attitude. First of all, for a leader, that boldness, no alliance. I will stand with my own legs. Was stubborn in this. So it's a good thing for Tamil Nadu and Tamil peoples. Definitely, I think is a historical success, historical victory for Vijay. We saw your celebration along with your family members. Madam was also joining you in the celebration, so it's a big day for your family. Your family is now seeing Mr. Vijay as the Chief Minister of Tamil Nadu. Have you ever been discussed when Mr. Vijay was in his childhood days? Have you ever dreamed of your son will be the Chief Minister of Tamil Nadu? But I will motivate it, always motivated, because as a human, you should not be as a only artist. You must have some social thinking. So last 30 years, he was having in his mind, we have to do something for the society, for the Tamil people. It was there in his mind. Slowly he has developed these things. Today he is going to be. தாவேக தலைவர் விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அளித்த பேட்டியில் ஒரு தந்தையாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு இந்த வெற்றியை அவருக்கு அவருடைய தைரியத்தை பறைசாற்றுவதாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது என்றும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். அதனை அந்த பேட்டியை நாம் பார்த்தோம். தற்பொழுது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு இடங்களில் தற்போதைக்கு அந்த முன்னிலை நிலவரம் என்னவாக வந்திருக்கிறது என்ற அது சார்ந்த வரைகலையை நாம் பார்க்கிறோம். அதில் தமிழக வெற்றி கழகம் 106 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 64 இடங்களிலும் அதிமுக 64 இடங்களிலும் முன்னிலை வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை என்ற சூழல் தான் தற்போதைக்கு நீடிக்கிறது. 106, 64, 64 என்ற நிலையில் தற்போதைக்கு தமிழக சமிக்கை நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு கந்தசாமியன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நம் இடைவேளைக்கு முன்பாக ஜெகதீஸ்வரன் நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல முக்கியமானது எதிர்கட்சிகள், அதாவது எதிர் வாக்குகள், ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார். அது நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமா மாறும் அப்படின்னு இருந்தது. ஆனா அதிமுக 2வது இடத்துலயும் திமுக 3வது இடத்துக்கும் போயிருக்கு. இப்போ இது என்ன சொல்லுது? இல்லைங்க, அதான் நீங்க ஒரு பர்டிகுலர் குரூவ்ல இதை அடைக்கிற முடியாதுங்க. நான் சொல்றேன், நீங்க விஜயோடைய கூட்டம் அப்படிங்கறது, விஜயோடைய ஒரு கரிஷ்மா அப்படிங்கறத அடைக்கிற முடியுமா, இல்ல மக்களுக்கு இந்த ஆட்சியாளர் மேல கோபம் அப்படின்னு அடைக்கிற முடியுமா? ஏன்னா நான் இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை நீங்க பார்க்கணும் வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி மோசமான திமுக ஆட்சியில் இருந்திருக்கு, மோசமான அதிமுக ஆட்சி. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல பெட்டரான கவர்மெண்ட் தான். நீங்க அது நலத்திட்ட உதவிகளாக இருக்கலாம், மக்களுக்கு செய்த விஷயங்களாக இருக்கலாம், எல்லாரும் ரொம்ப பெட்டரான கவர்மெண்ட் தான். அப்ப அப்படிப்பட்ட கவர்மெண்ட் வீழ்த்தப்படுதுன்னா அப்ப எந்த இடத்துல சலிப்பு ஏற்பட்டது உங்களுக்கு, அல்லது எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. அதனால நீங்க ஒரு பர்டிகுலர் இதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது. மக்களுக்கு ஒரு கடும் கோபம் இருந்துச்சு, மௌன புரட்சிலாம் சொல்றாங்க. அது எங்கேயுமே வெளிப்படலையே. நீங்க மௌன புரட்சிக்கு என்ன காரணமாக இருக்கு? நீங்க காலையில நீங்க முதல்ல அரசு ஊழியர்களோட வாக்குகள், தபால் வாக்குகள் வரும்பொழுது புரிஞ்சுது. ஏன்னா அரசு ஊழியர்களை நீங்க காலமாக திமுக பக்கம் இருந்தவர்கள்,
அவங்க ஜாக்டோஜியோ போராட்டம்லாம் நீங்க வந்து அதிமுக காலத்துல முதலமைச்சர் ஸ்டாலினே போயிட்டு அவர் நாங்க ஆட்சி அமைந்த பிறகு இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க ஒரு ஏமாற்றம் நடந்தது. அதே மாதிரி பகுதி ஆசிரியர்கள் செக்டாரா இருக்கிறவங்களுக்கு கோபம். பட் இவங்களே தான் டிஏபிஎஸ் கொண்டு வந்தாங்க, பகுதி ஆசிரியர்களோட பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப அதுல கூட ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருக்கும், மக்களுக்கு வந்து நம்ம புதியவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஆனா அதுல கூட என்ன கேள்வினா, புதியவர்களுக்கு இங்க வாக்களிக்கலாம்னா அதற்கு விஜய் ஏதாவது உங்களுக்கு செஞ்சாருன்னா ரொம்பலாம் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்வீட். டிசம்பர் மாத இறுதியில் நிறைய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்திற்கு நான் ஆதரவாக நிற்கின்றேன், இந்த களத்தில் நிற்கின்றேன், ஏதாவது செஞ்சாரா? அது செய்யல. பல விஷயங்களுக்கு நிலைப்பாடு எடுத்தாருங்கிறது அதான் சொல்ல. நீங்க ஒரு அரசியலுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. சின்ன சின்ன ஃபார்மெட் சொல்றேன். நீங்க வந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்மெட், மக்களோட பிரச்சனைக்காக நிக்கணும், குரல் கொடுக்கணும், போராடணும். விஜய் இந்த 2 வருஷத்துல ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அது 3 நிமிடம் தாண்டி அவர் போராடல. நான் எதுவுமே விமர்சனமா வைக்கல, நான் ஃபேக்ட்ஸா சொல்றேன். இது நடந்துச்சு, பார்த்தோம். பல பிரச்சனைகளுக்கு ட்விட்டர் வாயிலாக அவர் குரல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க, அதை கூட ஒரு குரல் கொடுக்கல. பத்திரிகை அறிக்கைகளாக வரவே இல்லை. இருந்த கேண்டிடேட்ஸ் நீங்க பாருங்க, 234 கேண்டிடேட்ஸ்லயும் ஒருத்தர் கூட இந்த தொகுதியின் பிரச்சனைகள் இவை, இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன்னு ஒரு கேண்டிடேட் கூட நோட்டீஸ் போட்டு கொடுக்கல. நான் பல ஊர்களை நோட்டீஸ் வாங்கி பார்த்தேன். என்ன பண்ணாங்கன்னா, விஜய் முதல்ல பெண்களுக்கான வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது மட்டும் தான் ஒரு பக்கம். ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்ற இந்த அம்சங்கள்னால தான் குறைவான வாக்குகள் என்ற வித்தியாசத்துல உங்களோட முன்னிலை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஆனா அவர்களுடைய வாக்குப்பதிவு சதவீதமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அது எல்லாமே இப்போ உடைஞ்சிருக்கு அப்படின்ற சூழல் தான் இருக்கு. இப்ப இந்த வாக்கு வித்தியாச குறைவு சம்பந்தமான ஒரு முக்கிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். 22 தொகுதிகள்ல 11 தொகுதிகள்ல 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா முன்னிலை இருக்காங்க. 22 தொகுதிகள்ல 2000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதனாலதான் இப்போ 64 அப்படின்னு இருந்தது, இப்போ அப்படியே 63ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் குறைஞ்சு 108ஆக போயிருக்கு. சோ ரொம்ப கம்மி வாக்கு வித்தியாசத்துல அவங்க முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள்னால அந்த கிளியர் மெஜாரிட்டி வராததுக்கும் இதுவும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். அது காரணமாக இருக்கலாம். பட் சொல்றேன், இவ்வளவு சீட்ஸ் வருது இல்ல, நான் அந்த அதே என்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றேன். நீங்க தொகுதி சார்ந்து நீங்க ஒரு வேட்பாளர் கூட பேசல. விஜயும் கூட தொகுதிகள் ரொம்ப மினிமம் தொகுதிகள் தான் போனாரு. அந்த தொகுதியில போய் தொகுதி பிரச்சனைகள் பேசினாரா? இல்ல, அது பேசல. அவர் பொதுவான சில விஷயங்களை பேசினாரு தவிர தொகுதி சார்ந்து இந்த உதாரணத்துக்கு பெரம்பூர் மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கேன், திருச்சி கிழக்கு மக்களுக்கு அந்த மாதிரி. அப்ப எந்த ஃபார்மட்டுமே இல்லாம, இன்னொன்னு விஜய் சொன்ன மாதிரி இந்த வாக்குகள் விழுந்த வாக்குகள் எல்லாமே விஜயோட முகத்திற்காக மட்டுமே விழுந்த வாக்குகள். ஏன்னா இப்பயும் என்னோட வேட்பாளர் யாரெல்லாம் எனக்கு தெரியல, விசில பார்த்தே விசிலுக்கு வாக்களிச்சேன். அது சொல்றாங்க எல்லா இடங்களையும். அது சரியா தவறாங்கிற கேள்வி எனக்குள்ள எழுது. நான் அவங்கள கேள்விக்கு உட்படுத்துறேன், நான் எனக்குள்ள அந்த கேள்வி எழுது நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. திரு ஜென்ராம், திரு ஜெகதீஸ்வரன் சொல்ற மாதிரி இப்ப நடந்திருக்கிறது வந்து ஸ்டார்டம்கான ஒரு அலை அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது மாற்றத்திற்கான வாக்குகளா? ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது இது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மீதான மக்கள் தீர்ப்பு. திமுகவுக்கு மீண்டும் அவங்க பெரும்பான்மை கொடுக்கல. அது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கலங்கிறதோட மக்கள் நின்று போகல, வேற யாருக்கும் இது வரைக்கும் பெரும்பான்மை கொடுக்கல. இப்போது முன்னிலை பார்த்துட்டு இருக்கிற போது திமுகவுக்கு கொடுக்கலங்கிறது உண்மை. அதே சமயத்தில் வேற அதிமுகவுக்கு கொடுக்கல, அல்லது என்டிஏக்கு கொடுக்கல, தவேகாவுக்கும் கொடுக்கல. தவேகா தனிப்பட்ட முறையில் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். தவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை, திமுக அதிமுக சேர்ந்து பார்த்தா அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. அதனால இது கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை மாதிரி தான் இந்த நேரத்தில் தெரியுது. நீங்க சொல்ற 22 தொகுதிகளில் 2000க்கும் குறைவான வாக்குகள், அதுல ஒரு 11 தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். அதுல ஒரு பக்கம் 3ஆக பிரிச்சு அப்படி வந்தாலும் வரலாம், ஒரே பக்கத்துக்கு போனாலும் போகலாம். அதுல இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல பார்க்கும்போது திமுகவுக்கும் 63, அதிமுகவுக்கும் 63 தான். அந்த 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அதுல ஒன்று சிறப்பாக இருக்கு, இன்னொன்று மோசமாக இருக்கு அப்படின்னு பார்க்கல. ஆளுங்கட்சியையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கிறாங்க, எதிர்கட்சியையும் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கிறாங்க. இந்த 2ஐயும் தாண்டி அவங்க வந்து இப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டமுக்காக திராவிட கட்சிகள் அல்லது திராவிட மாடல் என்பதற்கான எதிரான ஒரு அலைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா அதுல பெரும்பான்மை வரல. அப்ப திராவிடம் ஷுட் கண்டினியூன்னு தான் தமிழ்நாடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்னு அதுல பொருள் கொள்ளலாம். ஏன்னா இது தவேகா இவ்வளவு இடங்களை வாங்கி இருக்கிறத பார்க்கும்போது திராவிடம் செத்து விட்டதுன்னு உடனே மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்களை இங்க பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள்ல அப்படி நெகட்டிவ் வார்த்தைகளாக வழக்கமாக சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளுக்கு பதிலாக
எதிர்வகை சொற்களாக பேசக்கூடியவர்களை பார்க்க முடியுது. அவங்க அந்த வகையில அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தோற்று போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோட என்ன உணர்வை வெளிப்படுத்துறாங்கன்னா திமுக ஆட்சி போச்சு அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. தவேகா ஜெயிச்சிருச்சு, திமுக தோத்துடுச்சுன்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க கூட்டணி தோத்துருக்கு, அவங்களுக்கு பெரும்பான்மை வரலங்கிறத பற்றி அதிமுகவின் தோழமை கட்சிகள்ல 1-2 கட்சிகளுக்கு அக்கறை இல்லை அப்படின்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில திருமதி சிவசங்கரி சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு அந்த பதில் நம்ம வாங்கலாம். அதற்கு முன்பாக முக்கிய செய்தியா நம்ம பார்க்கறதுல மன்னார்குடி தொகுதியில அமமுக வேட்பாளர் காமராஜ் 2760 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை வகிக்கிறார். அது அமைச்சர் டிஆர்பி ராஜா போட்டியிட்ட தொகுதி. அதே மாதிரியாக பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலத்துல குறைவான வாக்கு வித்தியாசத்துல முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அமமுக முன்னிலை வைக்கக்கூடிய ஒரே தொகுதி அதுதான். 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக ஒரு தொகுதியில மட்டும் முன்னிலை வகிக்கிறாங்க. பாஜக போட்டியிட்ட 28 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில மட்டும் அவங்க முன்னிலை வைக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் அந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி ஆலோசனையில ஈடுபடுறாங்க அப்படின்றது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து டெல்லியில காங்கிரஸ் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மற்ற கருத்துக்களை நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் நீங்களுமாகலாம் ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினர் வே இறையன்பு ஐஏஎஸ் ரிட்டையர்ட், இடம் சோனா காலேஜ். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9442272273. அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. பல பலன் இருந்த வீடு இப்ப இவங்க கைக்கு போயிடுச்சு. நம்பிக்கை படுகின்ற காலம் வந்ததே, பூஞ்சையின் பேச்சுக்கு வேலை இல்லையே. 10 ஆண்டு பொலிவுடன் அழகாய் விளிர பெர்ஜர் வெதர் கோட் லாங் லைஃப், நீண்ட காலம் நீடிக்கும். நகைன்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகை கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே. அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம். என்னுடைய முதல் பிசினஸ், என் முதல் வீடு, என் பொண்ணோட படிப்பு, என் பொண்ணோட பிசினஸ், இப்போ வாங்கியிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பியால வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. நமது கோவையில் அன்புடன் கார்த்திபுரம் ஏதோ ஏதோ உங்கள் கனவிடம் 200 ஏக்கரில் பிரம்மாண்டம். அன்புடன் கார்த்திபுரம் ஏதோ உங்கள் வாழ்வின் வரம். திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். யோசனையில மாற்றத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா டோஸ்ட் கூட இது கூட ஈஸி தான். நாங்க இன்னைக்கு ஒரு துணிச்சலான ஆரம்பத்தை தொடங்கி வச்சிருக்கோம். இப்போ உங்க முறை. யாஸ்கோ என்று கூறுதே, யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். சாதாரண பவுடர் இல்ல, நைசில் மட்டுமே. கிளினிக்கலி ப்ரூவன் நைசிலில் உள்ளது வேம்பெட் சூப்பர் பவர். இது வியர்க்குருவை உருவாக்கும் கிருமிகளை உடனடியாக போக்கி நறுமணமுள்ள குளிர்ச்சியான நிவாரணம் தரும். ஆனா பெயிண்டை விட அற்புதமான வாரண்டி. டியூலக்ஸ். முடிவு செய்வது ரொம்பவே கஷ்டம்பா. பெயிண்ட் மிகவும் அற்புதமானதா அல்லது அதன் வாரண்டியா? சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in. கூடுதல் விவரங்களுக்கு. இதயத்தை தொலைத்தேனே